இன்று தாவேகாவோட வழக்கு அதாவது தாவேகா போட்ட வழக்கு நீதிமன்றத்தில் இன்னைக்கு வாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த வாதத்தில் நீதி அரசர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகான்ற ஒரு கட்சி அவங்க பொதுக்கூட்டமும் நடத்துகிறாங்க அப்படின்னா அங்கே வர்ற மக்களுக்கு தண்ணி பாட்டில் கூட அவங்க வைக்காமல் என்னத்தை பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க ஒரு கேள்வியை நீதி அரசர்கள் எழுப்பியிருக்காங்க. இந்த ஒரு கேள்வி மட்டும்தான் எழுப்பியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா அது கிடையாது. வர்ற பொதுமக்களுக்கு தண்ணீர் பாட்டில் கொடுக்கறதுல எந்த பேதமும் காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருகின்ற மக்களுக்கு கழிவறைகள் வசதி ஏற்பாடு செய்யணும், ஆம்புலன்ஸ் எல்லாமே தயார் நிலையில் வைக்கப்படணும். அது போக மக்கள் ஒரு வழியில் உள்ளே வராங்கன்னா இன்னொரு வழியில் அவங்க வெளியே போகிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு தரணும். அதே மாதிரி அங்கே வரைகின்ற மக்களுக்கு போதிய பாதுகாப்பு அளிக்கிறதுல காவல்துறை எந்த சமரசமும் செய்யக்கூடாது, எந்த கட்சி பேதமும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க. அது போக இன்னொரு மெயினான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாநில நெடுஞ்சாலைகளிலோ அல்லது தேசிய நெடுஞ்சாலைகளிலோ இனிமேல் வரும் காலத்தில் பொதுக்கூட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்த தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சம்பட்டி அடியை நம்ம நீதியரசர்கள் வழங்கியிருக்காங்க. உண்மையிலே நம்ம மாநில நெடுஞ்சாலையாக இருக்கட்டும், தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கட்டும், அதில் பொதுக்கூட்டம் நடத்துறதுனாலே முக்கால்வாசி பிரச்சனைங்க. என்ன பிரச்சனை பார்த்தா, ரோடு முக்கால்வாசி அடைச்சிட்றானுங்க. அடைச்சிட்டு அங்கே ஒரு 1000 சேரை போட்டு பொதுக்கூட்டன்ற பேரில் மக்களுக்கு ரொம்ப இடைஞ்சலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த இப்போ தாவேகாக்கு நடந்த இடைஞ்சல் மாதிரி இங்கே உயிரிழப்பு ஏற்படுச்சு. ஆனால் அங்கே உயிரிழப்பு ஏற்படல. என்ன இடைஞ்சல் பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து நெரிசல் தான். ஒரு சாலையவே அவன் ஆக்கிரமம் பண்ணி அவன் கட்சி பொதுக்கூட்டம் நடத்தும் போது அங்கே அந்த வழியாக போகிற பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி கட்சிக்காரங்க பாதிக்கப்பட போகிறது இல்லை. உண்மையிலே இது நம்ம நீதிபதிக்கு ராயல் சல்யூட் தான் சொல்லணும். இனிமேல் வருங்காலத்தில் ரோட்லேயே ஆர்ப்பாட்டமும் நடக்கூடாது, போராட்டமும் பண்ணக்கூடாது. போராட்டம் பண்ணுறீங்கன்னா ஒரு ஓரமாக நின்று போராட்டம் பண்ணிக்கிங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஓரமாக நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிங்க. பொதுக்கூட்டம் போகிறதா இருந்தால் ஏதாவது ஒரு திடலை வாடகைக்கு பொதுக்கூட்டம் பண்ணிக்கிங்க. ஏன்னா இன்னும் வருங்காலங்களில் உண்மையிலே நீதிபதிகள் சொன்ன இந்த கருத்தை நம்ம முழுமையாக வரவேற்கிறோம்.